நானும் கூட முதல்ல முஸ்லீம்ஸ்னா பல கல்யாணம் பண்ணுவாங்க, நாட்டை வீணடிப்பு பண்ணிடுவாங்க, ஒரு மாதிரி தான் நடந்தது. சரி. ஆனா அந்த நபிகள் நாயகம் 11 மனைவிகள் பண்ணியிருக்காங்க. அது சரித்திரம் இருக்குது, அழகா சொல்றாங்க. எப்படின்னா அந்த சூழ்நிலை எப்படி, அந்த அவங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாரு, பாதுகாப்பு இல்ல, அந்த மாதிரி ஆதரிக்கிறதுக்காக செய்யறாங்க. ஒரு உணர்வு, இந்த செக்ஸ் பூர்வமா செய்யல, அந்த மாதிரி செய்யறாங்க. நல்லா இருக்குது. ஆனா ஒரு சின்ன ஒரு நெடுல அதுலயும் ஒரு சின்ன ஒரு இது எப்படின்னா, தன்னுடைய மகளை சூரா 4:3 லாஸ்ட் பாரா விளக்கம் 1999 பக்கத்துல, அலி அவர்களுக்கு தமது புதல்வியை மனம் முடித்து தரும்படி ஷிஷாம் பின் முஹிரா என்பவர் அனுமதி கேட்டார். அப்போது நபிகள் அனுமதிக்க மாட்டேன் 3 முறை கூறிவிட்டார். அப்போ இப்படியே என்னுடைய மகளை விவாகரத்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த இன்னொரு பெண்ணை மனம் முடிச்சுக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்கன்னு வரும். சரி, அதுல எப்படி ஏன் இவங்க நபிகள் ஏன் ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க? சரி, அதாவது என்ன சார், ஏன்னா இப்ப இந்துக்கள்ல ஏன் இது கேக்குறேன்னா, உபதேசம் பண்ணுவாங்க சாமியார், ஆனா அவங்க பண்றதெல்லாம் திருடுத்தனமா இருக்கும். அப்போ அதை இது நம்ம இஸ்லாத்தில் இருக்கக்கூடாது இல்லையா? அப்போ அது ஒரு தூய்மையானது. அப்ப அதுல ஏன் இப்படி இருக்கு? அப்ப ஏதாவது காரணம் இருக்குதா அப்படிங்கிற? சரி, அதாவது என்னன்னா, அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் 4 வரையும் பண்ணிக்கிறதுக்கு இஸ்லாம் அனுமதிக்குது. இந்த மாதிரி நீங்க ஒன்றுக்கு மேற்பட்ட 4 பெண்கள் வரைக்கும் திருமணம் முடிக்க உங்களுக்கு அனுமதி. சக்தி உடையவர்கள் தான் கல்யாணம் பண்ணணும், அதுல நீதமா நடக்கணும், ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இருக்கணும். இப்படி பல விஷயங்களை இறைவன் தன்னுடைய திருமணத்தில் சொல்லி காட்டுகிறார். எந்த அளவுக்குன்னா, திருமண ஒப்பந்தம் என்பது மீசாக்கன் கலீலா, அது ஒரு கடுமையான ஒரு உடன்படிக்கை. அவரிடத்துல நாம செய்யக்கூடிய, அந்த பெண்களிடத்துல நாம செய்யக்கூடிய கடுமையான ஒரு ஒப்பந்தம், அதை நம்ம சரியான முறையில கடைபிடிக்க வேண்டும் என்று இறைவன் கட்டளையிடுகின்றார். அப்ப இப்படி இறைவன் இவ்வளவு உறுதியா சொல்லி இருக்கும் பொழுது, இவ்வளவு எச்சரிக்கையோட சொல்லி இருக்கக்கூடிய விஷயத்துல நம்ம அநியாயம் செஞ்சிடக்கூடாது. அதனாலதான் பாத்தீங்கன்னா, இப்ப ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் முடிக்க அனுமதி இருக்கு இஸ்லாத்துல. எத்தனை பேர் 4 கல்யாணம் பண்ணிருக்கிறாங்க? கொஞ்சம் கணக்கு உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது 4 கல்யாணம் பண்ணிருக்காங்களா? 3 பண்ணிருக்காங்களா? 2 பண்ணிருக்காங்களா? 2ன்றதே ரொம்ப ரேரு. ஒரு 10,000 பேர் கூடியிருக்கக்கூடிய சபையில எத்தனை பேர் கல்யாணம்னா ஒரு 2 பேர் கையை தூக்குவாங்க, நான் பண்ணிருக்கேன் அப்படின்னு. இதுதான் உள்ள நிலைமை. ஏன் அப்படின்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணத்தை பண்ணும் பொழுது 2 பேருக்கும் உண்டான ஒப்பந்தத்தை சரியான முறையில் நிறைவேற்றணும். அப்படி நிறைவேற்றல அப்படின்னா இறைவனிடத்துல கடுமையான தண்டனை இருக்கு. அப்ப மறுமைன்னு ஒண்ணு இருக்கு, விசாரணைன்னு ஒண்ணு இருக்கு, நரக நெருப்பு பயப்படணும்னு இருக்கும் பொழுது பயப்படுவாங்க. அப்ப பயந்துகிட்டு தான் இப்ப இது பண்றாங்க. அந்த அடிப்படையில தான் இறைவன் ஒன்றுக்கு மேற்பட்ட அனுமதி கொடுத்துட்டு, அதை ஒரு நிர்பந்தத்துல, வேற வழி இல்ல, அவனுக்கு தேவைப்படுது, பொருளாதாரம் இருக்கு, நீதமா நடக்க முடியும் அப்படின்னு அவன் நினைச்சான்னா அவன் செய்யலாம் அப்படின்றது இருக்கு. இந்த உடன்படிக்கை என்பது எப்படி இருக்கும்? இப்போ நீங்களும் நானும் ஒரு உடன்படிக்கை போடுறோம். இந்த உடன்படிக்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது 2 பேருக்கும் சரி ரைட்ஸ் இருக்கா இல்லையா? இருக்கு. உங்களுக்கு தெரியாம நான் ஒரு வியாபார ஒப்பந்தம் 2 பேரும் போட்டுக்கிட்டோம். இந்த 2 பேரும் போட்ட வியாபார ஒப்பந்தத்துல உங்களுக்கு தெரியாம நான் வேற இன்னொருத்த ஆள்கிட்ட குடுக்கல் வாங்கல் வச்சா என்ன ஆகும்? அது தப்பு தான். அது இப்ப ஒரு பொருள், இந்த பொருளை நான் தான் தயாரிக்கிறேன், இதை உங்கள்கிட்ட மட்டும்தான் விற்பேன், நான் போட்டுட்டேன். நீங்க என்ன செய்றீங்க? என்கிட்ட மட்டும்தான் விற்கணும், கையெழுத்து போட்டோம். இப்ப உங்களுக்கு தெரியாம நான் 2 இது அடுத்த ஆளுக்கு எடுத்து கொடுத்தா அது ஏமாத்துறதா இல்லையா? இப்ப இந்த உடன்படிக்கையை பேண சொல்லி இஸ்லாம் சொல்லுது. இதுல ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணத்தை நான் முடிப்பேன்னு சொல்லியே 4 திருமணத்தை நான் கல்யாணம் பண்ணுவேன், ஒன்றுக்கு மேற்பட்டத அப்படின்னு சொல்லி அந்த பெண் ஒத்துக்கிட்டு வந்தா பிரச்சனை இல்லை, சாதாரணமா பண்ணிக்கலாம். அந்த பெண் என்னை கல்யாணம் பண்ணும் பொழுது ஒண்ணுக்கு மேல நான் கட்டக்கூடாது, என்னையதான் மனைவியா வச்சுக்கிருக்கணும், இந்த உடன்படிக்கையில மீறுற மாதிரி இருந்தா நான் உன்னோட உடன்படிக்கை தொடர மாட்டேன், நான் வேற பொண்ண கல்யாணம், வேற ஆளை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ என்னை வெட்டி விட்டுரு அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணாங்கன்னா இப்ப என்ன செய்யணும்? அதைத்தான் நபிகள் செஞ்சிருக்கிறாங்க. நபிகள் என்ன செஞ்சாங்கன்னா, என்னுடைய மகள் ஃபாத்திமா என்னுடைய உடலினுடைய ஒரு பகுதி மாதிரி, என் மகளை அலிக்கு நான் கட்டி கொடுத்துருக்கேன். கட்டி கொடுக்கும் பொழுதே என்ன சொன்னேன்? ஒரே நேரத்துல இன்னொரு கல்யாணம் பண்றதா இருந்தா என் மகளை நீ கல்யாணம் பண்ணாத அப்படின்னு நான் சொன்னேன். அவர் என்ன செஞ்சாரு? வேணாம், நான் யாரையும் கல்யாணம் பண்ணல, உங்க மகன் இருக்கிற வரைக்கும் உங்க மகன் மட்டும்தான் சொன்னாரு. ஒத்துக்கிட்டு அப்படியே அடுத்த பொண்ணு பாக்குறாரு. அதைத்தான் கேட்டாங்க. இதுதான் விஷயம், அதைத்தான் கண்டிச்சிருக்கிறாங்க.
மற்றபடி உடன்படிக்கைன்றது அதுதானே பேரணுமா இல்லையா? இல்ல நான் 4 கல்யாணம் பண்ணுவேன் அவர் முன்னாடியே சொல்லிருப்பாரு. ஆனால் ஏன் நபிகள் நாயகம் மகளை கட்டுற? நீங்க கட்ட தேவையில்லை. நீ வேற பெண்கள் எத்தனையோ பேர் இருக்காங்கல்ல, கல்யாணம் பண்ணும் பொழுது 4 கட்டிக்கிறீங்க, 4ல நானும் ஒரு ஆளா இருக்கிறேன்னு சொல்றக்கூடிய ஆட்கள் எவ்வளவு பேர் இருக்காங்கல்ல. அதெல்லாம் ஒத்துக்கிட்டு தானே இது பண்ணாங்க. இப்ப நபிகள் நாயகத்தை திருமணம் முடிச்சவங்க எல்லாம், நபிகள் நாயகத்தை யார் திருமணம் முடிக்கிறாங்களோ அவங்க வந்து நபிகள் நாயகம் மரணிச்ச பிறகு வேற கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு. ஏன்னா அவர்கள் எல்லாம் உம்முல் மோமின்கள், மூமின்களுடைய தாயார்கள். நமக்கெல்லாம் அவங்க அம்மா அப்படின்ற ஸ்தானத்துல வந்துட்டாங்கன்னா வேற யாரையும் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சர்த்து போட்டே கல்யாணம் பண்ணாங்க. அதனாலே அவங்க மரணிச்சதுக்கு அப்புறம் நபிகள் நாயகத்துடைய மனைவிமார்கள் வேற கல்யாணம் பண்ணல. ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ண பிரச்சனை இல்ல. அந்த ஒத்துக்கிட்டு தானே வந்தாரு, அலி ரலியல்லாஹு வந்தாங்க. இவர் இன்னொரு பாக்குறாருனோட நபிகள் நாயகம் கண்டிச்சாங்கன்றதான் அந்த சரி. நன்றி நன்றி. பரவாயில்ல. அல் மைதாவுல 5:6 பெண்களை தொட்டால் உழு நீங்குமா தாம்பத்தியம் என்றுதான் இந்த வசனத்திற்கு பொருள் இருக்குது. அப்போ தெரியாமலோ ஏதாவது இது வந்து கிட்டத்தட்ட இந்த ஐயர்ல ரொம்ப சடங்காச்சாரமா இருப்பாங்களா அந்த மாதிரி போயிருது. ஏன்னா ஒரு யாராவது ஒருத்தர் தெரியாம தொட்டா கூட அது தீட்டு மாதிரி நினைக்கிறாங்களே. தீட்டுங்கிறது மனசளவுல தான் இருக்கணும் தவிர நம்ம வெளிப்புறமா எத்தனையோ இது அல்லாஹ்வுக்கு பயந்துதான் செய்யணும். இருந்தாலும் இது வந்து ஏதோ தெரியாத தரப்பட்டா கூட அது ஒரு தீட்டு நினைச்சு அதுக்கு போய் ஒரு கிளீன் பண்ணி ஒரு ஃபார்மாலிட்டி மாதிரி ஒரு சடங்காச்சாரம் மாதிரி ஒரு சம்பிரதாயம் மாதிரி பண்றாங்க. ஏன்னா ஐயர் வீட்டுக்கு போனா நம்ம ஒரு வேற ஜாதி போனா அந்த வீடை கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி தான் இது பண்றாங்க. அது மாதிரி ஆயிருது அப்படின்னு. அப்ப மறுபடியும் சம்பிரதாயம் பரவாயில்ல, நியாயமான சந்தேகங்கள் வந்ததெல்லாம் பரவாயில்ல, கரெக்ட் தான். நீங்க இந்த மாதிரி எதா இருந்தாலும் கேட்டுருங்க. ஆனா அப்பதான் வந்து இன்னும் நீங்க கிளியர் ஆகணும் அப்படின்ற அடிப்படையில் நீங்க என்ன மாதிரி நாளைக்கு நான் யார்கிட்ட போய் சொல்ல போனா நீ என்ன பழையபடி இந்துக்கு போயிட்டேன் நீ கேட்பாங்க. இந்துவா இருந்தா கிறிஸ்டியனா இருந்தேன் மறுபடியும். அதாவது இந்த அல் மாயிதால வந்து 5வது அத்தியாயம் 6வது வசனத்துல சொல்லப்படக்கூடிய செய்தியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பெண்களை தீண்டினால் உங்கள் மேல குளிப்பு நீங்க குளிக்கணும் கட்டாயம் அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து என்ன அப்படின்னா அது பெண்ணை தொடுறதுக்கு இல்ல சார், உடல் உறவு கொள்றதான் இறைவன் வந்து இந்த வசனத்துல சொல்லி காட்டுறாரு. தீண்டினால் அந்த வார்த்தை வந்து தொடுறத பத்தி சொல்லல, இலக்கியமா வந்து அது உடலுறவுன்றத சொல்லாம வெளிப்படையா சொல்லாம இப்படிதான் மூடலாதான் பல செய்திகள் இப்படி வரும், இலக்கியமா சொல்லப்படுறது. அந்த அடிப்படையில தான் வந்து அவர்களை தீண்டினால் நீங்க வந்து இத இது பண்ணிக்கிறீங்க. அப்ப வந்து குளிக்க தண்ணி கிடைக்காதுன்னா நீங்க தயமம் செஞ்சு மண்ணை வச்சு தூய மண்ணை வச்சு அழிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த இதோட நம்ம ஒப்பிட அது வந்து எப்படின்னா நீ உயர்ந்த ஜாதி நான் தாழ்ந்த ஜாதி அப்படின்னு சொல்லிக்கிட்டு தாழ்ந்த ஜாதிக்கார வீட்டுக்குள்ள போனா கழுவி விடுறது, தொட்டுட்டா ஆச்சாரம் அவச்சாரம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வருது இல்ல, அதெல்லாம் வந்து வந்து உயர்ந்தவன் தாழ்ந்தவன்ற பேச்சை வச்சு வர்றது. இது என்ன அப்படின்னா உடல் உறவு கொள்ளும் பொழுது அந்த விந்து வெளிப்படுது. விந்து வெளிப்பட்ட நிலையில ஒருவர் இருப்பாரே ஆனால் அவர் குளிச்சுக்கிறீங்க, குளிச்சுட்டு தான் அடுத்து வந்து அவங்க வந்து தொழுகைக்காக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தூய்மையை வலியுறுத்தக்கூடிய விதத்துலதான் சிறுநீர். இப்ப உதாரணத்துக்கு சிறுநீர் கழிச்சுட்டு கழுவணும்னு சொல்றோம். இது என்னப்பா இது மாதிரில தெரியும், அந்த மாதிரி நம்ம நினைக்க மாட்டோம். ஏன் தூய்மை தானே அது. அப்ப தூய்மைப்படுத்துறதுல சொல்லப்பட்ட ஒரு விஷயம் வந்து இது உள்ளது. இதே இது ஒழு முறியும்ன்ற மாதிரி பல பேர் தப்பா விளங்கி வச்சிருக்கிறாங்க. பெண்களை தொட்டா ஒழு முறிஞ்சிடும் அப்படிலாம் கிடையாது. பல பேர் தவறா விளங்காம சொன்னது. சாஃபி மதுகப்னு ஒரு மதுகப் பிரிவு வச்சிருக்கிறாங்க இஸ்லாத்துல, அதெல்லாம் கிடையாது இஸ்லாத்துல. அந்த மதுகப்ல என்ன எழுதி வச்சிருக்காங்கன்னா பெண்களை தொட்டா ஒழு முறிஞ்சிடும், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நபிகள் நாயகம் வந்து தொழுதுகிட்டு இருக்கும் பொழுதே தன்னுடைய மனைவி வந்து குறுக்கால படுத்திருப்பாங்க. அவங்க வந்து நெத்தியை கொண்டு போய் தரையில வைக்கும் பொழுது அவங்க கால் பக்கத்துல இருக்கும், விரல வச்சு காலில் குத்துவாங்க, காலை மடக்கிடுவாங்க, அதுக்கப்புறம் நெத்தியை கொண்டு போய் தரையில வைப்பாங்கன்னா செய்திகள் இருக்கு, புகாரில இருக்கு. அப்படின்னு பொழுது அப்ப தொட்டா ஸ்திட்டு அபச்சாரம்னா உடனே ஓடி இருக்கணும்ல, அப்படி செய்யலையே. அதே மாதிரி நபிகள் நாயகம் தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க, அவங்களுடைய மனைவி இரவுல வந்து விளக்குலாம் இருக்காது, அந்த நாள்ல ரொம்ப இருட்டாதான் இருக்குமா, அப்படியே தடவி பார்த்து ஆளை காணாம், அப்படியே பார்த்தா நபிகள் நாயகம் வந்து தொழுகையில இருந்தாங்க, சுஜூதுல இருக்கும்போது அவங்களுடைய காலை பிடித்தேன்னு இருக்கு. தொட்டா ஒண்ணு முடிஞ்சோம்னா எந்திரிச்சு ஓடி இருக்கணும்ல, என்ன இப்படி தொட்டுட்டேன்னு அப்படி செய்யல. அப்ப இதுல இருந்து வந்து இந்த அபச்சாரம் எல்லாம் இல்ல, இது உடலுறவு கொண்டா குளிச்சுக்கிறேன்னு விஷயம். பரவாயில்ல, நல்ல கரெக்டா என்ன டவுட் வருதோ அது கரெக்டா கேக்குறீங்க.
மறுபடியும் இந்த சொர்க்கத்துல துணைகளை பற்றி நிறைய இடத்துல வருது. அதுல பக்கம் 1089 துணை கொடுப்பாங்க. அதாவது இந்த வாழ்க்கையில தான் துணைகள் இருக்கு, மனைவி இருக்குது, இது இருக்குது. ஆனா சொர்க்கத்திலயும் அந்த மாதிரி துணைகள் இருக்கும். அதுவும் சொல்றாங்க. ஒரு இடத்துல வாசிச்சேன் குர்ஆன்ல, இப்ப இருக்கிற விட அழகான அந்த மாதிரி இதெல்லாம் வருது. அப்படி ஒரு வாழ்க்கை இருக்குமா? ஏன்னா இந்த உலகத்துலதான் சரீரம் இருக்குது, ரத்தம் இருக்குது, பாசம் இருக்குது. மறு உலகத்துக்கு போன பிறகு மறுமையில் அந்த வாழ்க்கைக்கு இந்த ரத்தம் எல்லாம் இருக்காது, வாய்ப்பு இருக்காது. இல்ல இங்க அப்படி இருக்குது, அப்படி சொல்லி இருக்கப்பட்டிருக்கே, இது இருக்கான்னு கேக்குறீங்க. சரி, ஓகே. அதாவது இப்ப நம்ம இந்த உலகத்துல இவ்வளவு கட்டுப்பாடா இருக்கிறதுக்கு உண்டான காரணமே என்ன அப்படின்னா, இறைவன் நம்மளை சோதிக்கிறாரு. இந்த உலகத்துல பல தியாகங்கள் நம்ம செஞ்சோம்னா இறைவனிடத்துல மறுமையில பயங்கரமான பரிசுகள் இருக்கு. இறைவனிடத்துல அவர்கள் எண்ணி பார்த்திராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த மனித உள்ளமும் நினைத்து கூட பார்த்திராத அளவிற்கு அவர்களுக்கு விருந்து இருக்கு அப்படின்னு இறைவன் சொல்லி காட்டுகின்றார். அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு நமக்கு உடல் வழங்கப்படும். வெறும் ஆன்மாவை மட்டும் வச்சு நம்ம செய்ய முடியாது. நம்ம இதெல்லாம் அனுபவிக்கணும், கண் குளிர்ச்சியா பார்க்கணும், காது குளிர கேட்கணும், சந்தோஷத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா இந்த இதே உடலை வழங்கப்படுமா? திரும்ப இளைஞர்களா எழுப்பப்படுவாங்க, வயசான ஆளுங்க கூட இளைஞர்களா எழுப்பப்படுவாங்க. அவங்களுக்கு அவங்களுடைய உள்ளத்துல குரோதம் இருக்காது, அது நீக்கப்படும். அவங்களுக்கு மரணம் இருக்காது, முதுமை இருக்காது, மூக்குச்செடி வராது, வேர்வை வராது, பெண்களுக்கு மாதவிடாய் ஏற்படாது, மலம் கழிக்க மாட்டோம், சிறுநீர் அசுத்தம்ன்றதே கிடையாது டோட்டலா. அப்ப இந்த மாதிரி ஒரு பியூரான ஒரு வாழ்க்கையை இறைவன் வழங்க போறாரு. அப்ப அந்த மாதிரியான வாழ்க்கையில நீங்க இந்த உலகத்துல அந்நிய பெண்களை பார்க்காம நீங்க கட்டுப்படுத்தி இருந்தீங்கன்னா மறுமையில உங்களுக்கு தூய துணைகள் வழங்கப்படும். அவங்க முத்துக்களை போலவும் பவளங்களை போலவும் இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி எந்த மனிதனும் எந்த ஜின்களும் அவர்களை தீண்டியதில்லை. அந்த அளவுக்கு அவர்களுக்கு உங்களுக்கு வழங்க போறாங்க. இறைவன் இறைவனுடைய பரிசு உங்களுக்கு இருக்கு. அப்ப மறைக்கப்பட்ட அந்த முத்துக்களை போல இருப்பாங்கன்னா இறைவன் சிலாகித்து சொல்லி காட்டுகின்றார். அப்ப இதெல்லாம் நமக்கு மறுமையில இறைவன் கொடுக்கக்கூடிய பரிசு. அங்க நமக்கு மது வழங்கப்படும், அதையும் சொல்லி காட்டுறாரு. அதை எழுதி வச்சிருக்கீங்களா? சரி, முன்னாடி நானே சொல்லிடுறேன். ஆமா, வாய்பு அத்துராபா இன்னலில் முத்தகீன நவாசா ஹதாயிக வானாபா கவாயிப அத்துராபா கலசந்தி ஹாக்கா. இறையச்சவாதிகளுக்கு வெற்றி தலங்கள் இருக்கின்றன, அவர்களுக்கு கட்டளை கண்ணீர்கள் அவர்களுக்கு பரிசா வழங்கப்படுவார்கள். இங்கதான் பெண்ணழகு போட்டி ஆணழகு போட்டி நடத்தி அப்படி. அதாவது என்னன்னா இங்க நீ இந்த மாதிரியான தியாகத்தெல்லாம் நீ செஞ்சேன்னா மறுமையில உனக்கு இருக்கு. அது இறைவன் அனுமதிக்கப்பட்டதானே. இறைவன் கொடுக்கக்கூடிய பரிசு என்பது என்ன தவறு இருக்க போகுது? அதுல நம்ம விரும்பினவர்களோட இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் அதை பரிசா வழங்குறாரு. அதே மாதிரி மது புகட்டப்படும். அந்த மதுவினுடைய இது எப்படின்னா ஹிதாமுஹு மிஸ்க், அதனுடைய முத்திரையே கஸ்தூரியா இருக்கும். அதை குடிச்சா போதை ஏற்படாது, தலை சுத்தாது, பாலாறு தேனாறு மது ஆறு ஓடும். இதெல்லாம் தூய்மையான மதுக்கள் வழங்கப்படும்னா இங்க உள்ள சரக்கு மாதிரி எல்லாம் இருக்காது. அது தூய்மையான இறைவனுடைய அந்த ஒரு பரிசாக அலல் அராய்க்கு அன்புருன் தாரிஃபு ஃபீ உஜூஹிம் நௌரத்தன் நயீம் யுஸ்கௌன மின் ரஹீக்கின் மஹ்தூமின் ஹிதாமுஹு மிஸ்க். அவர்கள் அப்படியே சாஞ்சுக்கிட்டு ஜாலியா இருப்பாங்க. அவர்களுடைய அந்த செழிப்பு அவருடைய முகத்துல இருந்தே நம்ம பாத்துக்கலாம். அவர்களுக்கு தூய மது பாட்டில்கள் வழங்கப்படும். அதனுடைய அந்த முத்திரை கஸ்தூரி ஆகும். தஸ்னீம் என்ற அந்த கலவையிலிருந்து இன்னும் அது தயாரிக்கப்படும்னா இறைவன் சிலாகித்து சொல்லி காட்டுறான். அப்ப இந்த மாதிரினா இறைவனுடைய ஒரு பரிசாக நமக்கு கொடுக்கப்படுது. இப்ப இது என்ன கேட்பாங்கன்னா, கிறிஸ்தவர்கள் பெரிய விமர்சனமா வைக்கிறது என்ன, இது மனைவி எப்படி, அது என்ன ஆன்மா எல்லாம் இதால இருப்பாங்க, ஆன்மாவா அவங்க தேவதைகளா மாறிடுவாங்களே, தேவர்களா, அப்புறம் இதுக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்பாங்க. பைபிள்லயே தெளிவா வருது, எவனாவது என் நிமித்தம் தன்னுடைய வீட்டையாவது தன்னுடைய மனைவியாவது தன்னுடைய பிள்ளையாவது தன்னுடைய சகோதரனையாவது தன்னுடைய தகப்பனையாவது இழப்பானையானால்
அத்தனையும் நூறத்தனையாக அவனுக்கு வழங்கப்படும். ஒரு மனைவியை விட்டான்னா 100 மனைவி கிடைக்கும்னு இயேசு தானே சொல்றாரு. உள்ளதுதானே. நீ இந்த உலகத்துல எனக்காக நீ ஒரு பொண்டாட்டி விடனா உனக்கு 100 பொண்டாட்டி தரேன்றாரு. அப்படின்னும் பொழுது அதுல கூட நம்ம சில கேள்வி எல்லாம் கேட்டோம். அப்பா விட்டா 100 அப்பா எப்படி வருவாருலாம் கேட்டோம். அப்ப இது மனைவி ஒண்ணுக்கு மேல அப்பா இருந்தாதான் டேஞ்சரு, மனைவி இருந்தா பிரச்சனை இல்லை. அப்ப அந்த அடிப்படையில மனைவி என்பது தூய துணைகளை இறைவன் பரிசா வழங்குறாரு. மனிதனுடைய மனம் அதை விரும்பக்கூடியதா இருக்கிறது. அவனும் மகிழ்விக்கிறதுக்காக இறைவன் கொடுக்கக்கூடிய ஒரு பரிசு. அப்ப இது இது இறைவனே இப்படி பொம்பளைய கொடுக்குறாரா, இப்படி கேள்வி. அப்ப இந்த உலகத்துல கொடுத்துருக்காரா இல்லையா? அப்ப அதுவும் மோசமா? அப்ப மனைவி இறைவன் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்ல, ஒரு ஆணுக்கு பெண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறான்ல, அப்ப மனைவி கிடைக்கதானே செய்யறா, மனைவியோட உடல்ல கொள்ளதானே செய்யறான். என்னது இறைவன் இப்படி ஒரு பொம்பளைய நமக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டாருன்னு யாரா நினைக்கிறானா? எவன் நினைக்கல. அப்ப இதுவே இந்த உலகத்துல கொடுத்தா வாங்கிடுவேன், மறுமையில வேணாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கேதான் வேணும் இன்னும் சொல்ல போனா. அதுதான் விஷயம். மறுமையில அது கடவுளை துதிக்கிறது அப்படின்னு எதை கொடுத்தாரோ அது அவரை சந்தோஷப்படுத்துறதும். அவரு தானே தந்திருக்கிறாரு. அவரு இங்க தடுத்திருக்கிறதுனாலதான் அங்க பரிசா கொடுக்கிறாரு. அவருக்கு பரிசா கொடுத்தா சந்தோஷமா எடுத்துக்கிற வேண்டியதானே. ஒரு மனுஷனே ஒரு பரிசா ஒண்ணு கொடுக்கும்போது சந்தோஷமா எடுத்துக்கிறான் தானே. விபச்சாரம் பண்றது கூடாது, ஓகே. மனைவியோட சேர்றதுமா கூடாது, அதுவும் கூடாது. அதுவும் கூடாது என்ன வருது? மனைவியோட கூடுறது விபச்சாரம். அந்த மாதிரி என்ன சொர்க்கத்துல பொம்பளை எல்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி ரொம்ப பாரதூரமான விஷயம் மாதிரி. ஏன்பா இயேசுவே அதுதானப்பா சொல்லி காட்டுறாரு. உன்னை விட்டேன்னா 100 கிடைக்கும் உனக்கு, அங்கே மறுமையில கிடைக்கும்ன்றாரு. அதுதான் விஷயம் கவனிக்கணும். ஒரு வீட்டை விட்டேன்னா 100 வீடு, அங்கே ஒரு பொண்டாட்டி விட்டா 100 பொண்டாட்டின்னு அதுதான் சொல்லி கூப்பிடப்படுதா இல்லையா? அந்த மாதிரி உள்ள விஷயங்கள் தான். நன்றி நன்றி. பரவாயில்ல, தேங்க்யூ. பரவாயில்ல. என்னன்னா நியாயமான சந்தேகங்களும் எல்லாம் வந்திருக்கு. கரெக்டா நல்லா சரியான முறையில ஆய்வு பண்ணிருக்கீங்க. நல்லா மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க இந்த கேள்வியில கேட்கும் பொழுது நம்ம ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இது சூரா 9:5 புனித மாதங்கள் விளக்கம் 55 கொடுத்திருக்காங்க. 8 மாதங்கள் இருக்குது. அதுல மாதங்கள் முஹர்ரம், ரஜப், அந்த 4 மாதங்கள் மட்டும் புனித மாதங்கள்ங்கிறாங்க. ஏன்னா இப்போ இந்துக்கள் சொல்ற மாதிரி வெள்ளிக்கிழமை ஆகாது, சனிக்கிழமை ஆகாது, இந்த மாதிரி இந்த அமாவாசை, பாட்டி அமாவாசை இதெல்லாம் விளக்கிடுவாங்க. அந்த மாதிரி நம்ம இதை அப்படி பண்ற மாதிரி இருக்குதா இல்ல இது எப்படி? இது எதுக்காக? இதனுடைய பின்னணி என்னன்னு பைபிள் என்ன சொல்லிடுறேன், ஆண்டவர் படைத்தது எல்லா நாளுமே நல்லதுதான், நீ அதை நல்லதா பயன்படுத்திக்கணும், அவ்வளவுதான். ஒரு கத்தி இருக்குது, கத்தி காய்கறி வெட்டலாம், நல்லா சமைக்கலாம், அதை கத்தி வச்சு கொத்து வச்சுக்கலாம், கூட பண்ணலாம். அப்ப கத்தி மேல தப்பு கிடையாது, நம்ம மேலதான் தப்பு, எப்படி பயன்படுத்துற மாதிரி. அப்ப புனித மாதம்னு ஸ்பெஷலா இருக்குதா அப்படிங்கிறது தாங்க. ஓகே. அதாவது என்னன்னா இந்த புனித மாதங்கள் எதுக்காக சொல்லப்பட்டது அப்படின்னா, அந்த வசனத்திலே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இவைகள் எல்லாம் புனித மாதங்கள், இந்த மாதங்கள்ல போர் செய்ய தடை செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு அந்த வசனமே வருது. அந்த வசனத்திலேயே புனித மாதத்தை பத்தி எந்த வசனம் பேசுகின்றதோ அந்த புனித மாதமே அந்த 9வது அத்தியாயம் 5வது வசனத்திலேயே நீங்க எடுத்து பாருங்க. நீங்களே கரெக்டா பாயிண்ட் உடனே எடுத்துறாரு. அவ்வளவுதான். ரொம்ப பாஸ்டா. புனித மாதங்கள் புனிதம். எனவே புனித மாதங்கள் கழிந்ததும் அந்த இணை கற்பிப்போரை கண்ட இடத்தில் கொள்ளுங்கள், அவர்களை பிடிங்கள், அவர்களை முற்றுகையிடுங்கள், ஒவ்வொரு பதுங்கும் இடத்திலும் அவர்களுக்கு காத்திருங்கள், அவர்கள் திருந்திக் கொண்டு தொழுகை நிலைநாட்டி சக்காத்தும் கொடுத்தால் அவர்கள் வழியில் விட்டு விடுங்கள், அல்லாஹ் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையவன். ஓகே. அப்ப அந்த புனித மாதங்கள்ல இந்த இணை கற்பிப்போர், அதாவது புனித மாதத்துல நீங்க போர் செய்யக்கூடாது, அந்த மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அவரை வெட்டுங்க. ஏன் உங்களை கொல்ல வந்தவங்களதான், கண்ட எல்லாரையும் வெட்டுறது இல்ல. நம்மள யாரு வெட்ட வர்றானோ அவனிடத்துல போரிடுறது இதுல கூடாது. புனித மாதத்துல சண்டை போடாதீங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க, ஏன்னா புனித மாதம் என்ன செஞ்சாங்கன்னா ஒரே சண்டை போடுறதே ஒரு வாழ்க்கையா ஓடி இருந்த காலகட்டத்துல அங்க உள்ள ஆட்கள் எல்லாருமே சேர்ந்து என்ன முடிவெடுத்திருந்தாங்கன்னா, துல்கைதா, துல்ஹஜ், ரஜப், இந்த 4 மாதங்கள் இருக்குல்ல, அந்த 4 மாதங்கள்லயும் முஹர்ரம், துல்கைதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப், இந்த 4 மாதத்திலையும் போரை நிப்பாட்டி வச்சிருவோம் நம்ம. ஏன்னா இந்த ஹஜ் செய்ய வருவாங்க,
அப்பே இப்ராஹிம் நபியினுடைய காலத்திலே ஹஜ்ஜ அறிமுகப்படுத்திட்டாங்க நபி இப்ராஹிம் அவர்கள். அந்த அடிப்படையில இருந்தே வந்து ஹஜ்ஜு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களாம். அப்ப என்னன்னா அந்த ஹஜ்ஜுக்கு போகணும், தொழுவணும், இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, அதனால வேணாம், சண்டை வேணாம் அப்படின்னு அவங்க வச்சிருந்தாங்க. அதை இறைவன் அங்கீகரிச்சு வேணாம், அந்த சண்டை போடாம ஹஜ்ஜ ஒழுங்கா செய்யறதுக்கு ஒரு இத வந்து போரிடுவதற்கு தடை செய்யப்பட்டிருக்கு. அப்படிதான் சொல்லப்பட்டதே ஒழிய இந்த நாள் வந்து புனிதம் நல்ல நாள், இதுல செஞ்சாதான் நல்லது நடக்கும் அப்படி கிடையாது. அது வந்து இறைவன் தெளிவா வந்து குள்ளை யுசீமனா இல்லாமா கத்தபல்லாகுலனா வகுவ மௌலானா, அல்லாஹ் விதித்ததை தவிர வேறொன்றும் அணுகாது என்று நபியை நீங்க சொல்லுங்க, அவன் தான் எங்களுடைய பாதுகாவலன். இந்த நாள்ல போனா நல்லது நடக்கும், இந்த நாள்ல போனா கெட்ட, இந்த விளையாட்டு எல்லாம் இங்க கிடையாது. இது வந்து இஸ்லாம் வந்து இதெல்லாம் ஒழிக்கிறதுக்கு தான் வந்த மார்க்கம். இந்த மார்க்கத்துல வந்து இந்த நாள்ல இருந்து நல்லது நடக்கும்னா எப்படி சொல்லப்பட்டிருக்கும்? அப்ப இது வந்து போருக்காக சொல்லப்பட்டது அப்படின்னு வழங்கிட்டா சூரா 23:102 எவர்களது எடைகள் கனமாகின்றனவோ அதே மாதிரி அதே இது 101:6-9 வருது, 6 to 9 வரைக்கும். அப்ப எவர்கள் எடைகள் கனமாகிறதோ அவங்க மறுபடியும் எவர்கள் எடைகள் குறையுதோ அப்படின்னு 2 வாசகம் வருது. அது எப்போ என்னங்கிறது ஏதாவது சரி ஓகே. அதாவது வந்து இறைவன் எப்படி சொல்லி காட்டுறான்னா அம்மாமன் சக்குலத்து மவாசீனுகு ஃபஹுவ ஃபீ ஹிஸத்திர் ராலியா அம்மாமன் ஹஃபத் மவாசீனுகு ஃபஉம்முஹு ஹாவியா அம்மா அதுராக்க மாஹியா அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் வந்து ஒரு தொடர்ச்சியை சொல்லிட்டு போறாரு. அதாவது வந்து எவருடைய எடைகள் கனத்து விட்டதோ அவர்கள் வந்து ஒரு நல்ல ஒரு திருப்தியான ஒரு நிலையில இருப்பாங்க. அதே இது அம்மாமன் ஹஃபத் மவாசீனுகு ஃபஹுவ ஃபீ ஹிஸத்திர் அம்மாமன் சக்குலத்து மவாசீனுகு எடைகள் கனமாகி விட்டனவோ அவர்கள் வெற்றி பெற்றோர், எவர்கள் லேசாகி விட்டனவோ அவர்கள் தமக்கு தாமே இழப்பை ஏற்படுத்தினர், நரகில் நிரந்தரமாக இருப்பார்கள். அந்த இதுல இன்னொன்னு வரும், இதுலயும் பாத்தீங்கன்னா இருக்கும் 101 இருக்குல்ல. ஆமா 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 101:6-7 யாருடைய எடைகள் கனமாக இருக்கின்றனோ அவர்கள் திருப்தியான வாழ்க்கையில் இருப்பார்கள், யாருடைய எடைகள் லேசாக உள்ளனவோ அவர் தங்குமிடம் காவியாவாகும். ஆமா அதுராக்க மாஹியா என்றால் நாருன் ஹாமியா, அதாவது வந்து அந்த இடம் நினைச்சீங்களோ நம்ம இடம் அது இல்ல. இதுல சொல்லப்பட்டிருக்க இடம் என்னன்னா இறைவன் வந்து மறுமையில வந்து நம்மளுடைய நன்மை தீமைகளை நிரூபதற்காக ஒரு மீசான் ஒரு தராசை கொண்டு வருவாரு. அந்த தராசுல வந்து நம்மளுடைய நன்மை தீமைகள் வைக்கப்படும். அப்ப எவர்களுடைய நன்மைகளுடைய எடை அம்மாமன் சக்குலத்து மவாசீனு ஃபஹுவ ஃபீ இஸத்திர் ராதியா. அப்ப இது அரபில படிச்சிருந்தா நல்ல மீனிங் கிடைக்கும். ஆமா ஆமா அது வந்து அந்த நன்மையினுடைய எடை கனத்து விட்டுச்சுன்னா அவர் திருப்தியான வாழ்க்கை, ரொம்ப எளிமையான மொழிதான், திருப்தியான ஒரு வாழ்க்கையில் இருப்பாரு. அதே இது எவருடைய அந்த எடை வந்து குறைஞ்சிருச்சு, நன்மையினுடைய எடை கம்மியாகி தீமையினுடைய எடை அதிகமாயிருச்சு அப்படின்னா அவருக்கு நரகம்தான், ஹாவியால அவர் வீசப்படுவார். ரொமாதராக்க மாஹியா அப்படின்னா என்ன அப்படின்னா நாருன் ஹாமியா, அது வந்து பயங்கரமான ஒரு நெருப்பு, இந்த நெருப்புல அவனை தூக்கி போட்டு பொசுக்குவோம் அப்படின்னு என்ன சொல்லி காட்டுறாரு. இந்த எடைன்றது அந்த எடை நன்மையினுடைய எடை, அதுதான் நம்ம எடை இல்ல, நம்ம ஆல்ரெடி எப்படி இருக்கும், குண்டா இருக்கிறவங்களா வேணும் அது இருக்குது, ஒல்லியா இருக்கிற ஆளுங்களா செத்தாங்க, எனக்கு அதான் சந்தேகம் என்ன. இல்ல 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 அந்த எடை இல்ல, இது நன்மையினுடைய எடை. நன்றி நன்றி, தேங்க்யூ. மறுபடியும் ஜின்ன பற்றி நிறைய இடங்கள்ல வருது. ஆமா 51-56 வருது, மறுபடியும் 72-15 வருது, 32-13 ஜின்னையும் மனிதனையும் என்னை வணங்குவதற்காக படைக்கவில்லை. அதே மாதிரி 72-15 அநீதி இழைத்தவரை நரகத்திற்கு பிறகு என்று ஜின்கள் கூறின. 32-13 அனைத்து கெட்ட மனிதர்களாலும் ஜின்களாலும் நரகத்தை நிரப்புவேன். அப்ப ஜின்கள்ல ஒரு பாத்தீங்கன்னா அநீதி இழைத்தவரை நரகத்திற்கு பிறகு என்று ஜின்கள் கூறுகிறது. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா அனைத்து கெட்ட மனிதர்களாலும் ஜின்களாலும் நரகத்தை நிரப்பேன். அப்ப ஜின்களும் நரகத்துக்கு போகுதா? ஆமா, அதாவது வந்து ஜின்கள் என்பது ஏன்னா சுலைமான் நபி என்ன சொல்றாரு ஒரு இடத்துல, அந்த ஒரு
வேற நாட்டு ஒரு அரசியனுடைய சிம்மாசனத்தை தூக்கிட்டு சொல்றாங்க. ஜின் ஒரு சொல்லி முடிக்கும்னு கொண்டு வந்துருது. கண் சிமிட்டுற நேரத்துல உள்ள கொண்டு வந்துருது. அதையும் பார்த்தேன். ரொம்ப ஃபிங்கர் டிப்ல இருக்கீங்க. வேலைகளுக்கெல்லாம் வச்சிருக்கும் போது அதை எப்படி ஒரு நல்லதானே செய்யுது. ஆமா, ஒரு நபிகள் வேலை செய்யுதுன்னா அப்ப நல்லதுதான் இருக்குது. அப்ப அதையும் தூக்கி நரகத்துல போடுவாங்கன்னா அது எப்படி? அதாவது இறைவன் யாருக்குமே அநியாயம் செய்ய மாட்டாரு. யாரு நல்லது செஞ்சாங்களோ அவங்களுக்கு சொர்க்கம், யாரு கெட்டது செஞ்சாங்களோ அவங்களுக்கு நரகம். அவர்கள் அவர்கள் செய்ததுக்கு தான் கூலி கொடுக்கப்படுவாங்க. அவர் அணுவும் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டாரு. அப்படின்னும் பொழுது இந்த ஜின்னை பொறுத்த வரைக்கும் ஜின்னை மட்டும் நல்ல ஜின்ன எப்படி நரகத்துக்கு போடுவாரு? அது கெட்ட ஜின்களுக்கு நரகம், நல்ல ஜின்களுக்கு சொர்க்கம். ஏன்னா அது இல்ல. அதாவது ஜின்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஜின்னுன்றது ஒரு படைப்புன்னு இறைவன் சொல்லி காட்டுறான் குர்ஆன்ல. இதை நம்ம யாரும் பார்க்கல. இறைவன் சொன்ன மறைவான விஷயத்தை நம்ம நம்புறோம். இப்ப சொர்க்கத்தை நம்ம பார்க்கல, நரகத்தை பார்க்கல, ஆனா நம்ம நம்புறோம். இருந்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு, நம்ம இதுவரைக்கும் பார்க்கல, யாரும் பார்த்துட்டு நம்மளுக்கு சொல்லல, ஆனா நம்புறோம். ஏன் நம்புறோம்? இறைவன் சொல்லியிருக்காரு அடிப்படையில மறைவானவற்றை நம்புவதுதான் ஈமான், இறை நம்பிக்கையின் அடிப்படையில நம்ம நம்புறோம். அந்த மாதிரி இந்த ஜின்கள் என்ற படைப்பு இறைவனுடைய படைப்புல ஒண்ணுங்க சார். அப்ப இந்த இறைவன் ஜின்களை படைச்சது எதுக்குன்னா, அவர்களே நல்லவங்க கெட்டவங்க இருக்காங்க. அவங்க இறைவன் சோதிக்கிறாரு. அப்படி சோதிச்சு இறைவன் கரெக்ட் சொன்ன அடிப்படையில ஜின்கள் நடந்துருந்துச்சுன்னா ஜின்களுக்கு சொர்க்கம். கெட்ட ஜின்களை வச்சு இறைவன் நிரப்புவாரு நரகத்தை. மனிதர்களையும் ஜின்களையும் வைத்து நான் நிரப்புவேன் இருக்குல்ல, எல்லா மனுஷனும் போயிருவானா? போக மாட்டான். மனிதர்களை கெட்டவன் தானே போறான். அந்த மாதிரி ஜின்கள்லையும் கெட்டவர்களை இறைவன் போடுவாரு. அந்த அடிப்படையில் உள்ளதான். நன்றி, தேங்க்யூ. இன்னொரு இடத்துல சூரா 77, 29, 30 3 கிளைகளை கொண்ட நிழலை நோக்கி நடப்பார்கள். நீங்கள் எதை பொய்யென கருதினீர்களோ அதை நோக்கி 3 கிளைகளை கொண்ட நிழலை நோக்கி நடங்கள். அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் 26, 26 இந்த 2 நம்பர் உள்ளதுதான். 26 பொய்யென கருதியவருக்கு அந்நாளில் கேடுதான். அதில் உயர்ந்த முளைகளை கீழே அதில் நிழல்தரக்கூடியது அல்ல, அது தீயிலிருந்து பாதுகாக்காது. மேலே பாருங்க, பொய்யென கருதியோருக்கு அந்நாளில் கேடுதான். எதை பொய்யென கருதினீர்களோ அதை நோக்கி 3 கிளைகளை கொண்ட நிழலை நோக்கி நடங்கள். கிளைகள் இருக்கும். கிளைகள்னா மரத்துக்கு கிளைகள் இருக்கும். அந்த நிழலை நோக்கி நடங்க. ஆனா அது நிழல் தராது, அல்ல தண்டனை. அது நிழல்னு போவாங்க மக்கள். அது தீயிலிருந்து பாதுகாக்காது. தீய அது மாளிகை போன்ற நெருப்பு பந்தங்களை வீசி எறியும். அந்த கிளைகள் மரம் இருக்கும். எல்லாரும் நினைச்சுவாங்க நரகத்துல பார்த்து அங்க ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தை நோக்கி ஓடுவோம் எல்லாரும் ஓடுவாங்க. அது நிழல் மாதிரி தெரியும் தூரத்துல இருந்து பார்க்கும்போது. அதை நோக்கி ஓடின உடனே அங்க பார்த்தோன்னா அது தீ பந்தத்தை வீசுமா. அந்த கீழே போன உடனே பந்தா விழுமா. அந்த அளவு கடுமையான வேதனை வழங்கப்படும். மாளிகை போன்ற நெருப்பு பந்தங்களை வீசி எறியும் அப்படின்னு சொல்லி அந்த மரத்தை பத்தி சொல்லுவோம். நம்ம பொய்யாக்கினவர்களுக்கு கேடுதான் அப்படின்னு இறைவன் அந்த அந்த அது மஞ்சள் நிறத்தின் மஞ்சள் நிற ஒட்டகம் போல அது இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மரத்தை பத்தி சொல்லுவாங்க. நெருப்ப கட்டக்கூடிய மரம். முன்னாடி நமாஸ் படிக்கும்போது நிறைய நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டிருக்கிறேன், இப்படி வலது பக்கம் திரும்பிட்டு முன்னாடி இடது பக்கம் திரும்பிட்டு ஏதோ சொல்றாங்க. அது என்ன சொல்றாங்கன்னு தெரியல. அது என்னது, அது எதுக்காக? அதாவதுன்னா தொழுகையினுடைய துவக்கம் என்ன, முடிவு என்னன்னு நபிகள் நாயகம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு தொழுகையை நம்ம துவங்குறது அப்படின்னா எப்படி துவங்கணும், என்ன சொல்லி துவங்கணும், முடிக்கும் பொழுது எப்படி முடிக்கணும், என்ன சொல்லி முடிக்கணும், இடையில என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாங்க. அதுல துவக்கம் தக்பீர், முடிவு தஸ்லீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தக்பீர்னா என்ன? அல்லாஹ் அக்பர்னு சொல்றோம்ல, இறைவனை பெருமைப்படுத்தி தான் ஆரம்பிக்கணுமா. அல்லாஹ் அக்பர்னு ஆரம்பிக்கணும். சரியா? இறைவன் தான் பெரியவன் அப்படின்னு இறைவனை பெருமைப்படுத்திட்டு ஆரம்பிக்கணும். ஆரம்பிச்சு முடிக்கும் பொழுது தஸ்லீம்ல முடிங்க, சலாம் கொடுத்து முடிங்க. சலாம்னா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்னு 2 பக்கமும் திரும்பி சொல்லியிருக்கிறாங்க. அது எதுக்கு காரணத்தை சொல்லல, இன்ன காரணத்தினால் நீங்க 2 பக்கம் திரும்புங்கன்னு சொல்லல. நபிகள் நாயகம் இந்த தொழுகை முறையை கத்துக் கொடுத்திருக்கிறாங்க. என்னை எவ்வாறு தொலைக்கின்றீர்களோ அவ்வாறே நீங்களும் தொழுங்கன்னு சொல்லி நபிகள் நாயகம் இப்படிதான் முதல்ல நிக்கணும். நிக்கிறதுக்கு முன்னாடி கைகளை உயர்த்தி இந்த தோல் பூஜை வரைக்கும் உயர்த்தணும்.
அப்புறம் கைகளை நெஞ்சில இப்படி வைக்கணும். ஓ, ரைட். வச்சு அல்ஹம்து சூரா, அந்த ஃபாத்திஹா சூரா, அப்புறம் குர்ஆன்ல சில வசனங்கள் ஓதணும். அப்புறம் கைகளை திருப்பி உயர்த்திட்டு முட்டியில பிடிக்கணும், பிடிச்சிட்டு குனிஞ்சு நிக்கணும். இறைவன் முன்னாடி நான் கட்டுப்படுறேன் அப்படின்ட்டு பணிகிறது. அதுக்கப்புறம் நிமிரணும். நிமிரும் போது சமி அல்லாஹு லிமன் ஹமீதா, புகழ்பவர்களுடைய புகழ்மொழியை இறைவன் செவி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி. சஜிதான்றது நெத்தியை கொண்டு போய் வைக்கிறது. சுஜூத் அந்த சிரம்பணிதல், நெத்தியை கொண்டு போய் வைக்கிறதுக்கு பேரு சஜிதான்றது. அப்ப நிமிர்ந்துட்டு அப்புறம் திருப்பி கொண்டு போய் நெத்தியை வைக்கணும், அப்புறம் நிமிரணும், அப்புறம் திருப்பி வைக்கணும். இது ஒரு ரக்காயத்து. இந்த மாதிரி காலையில ரெண்டு தடவை செய்யி, லுகர் நேரத்துல மதிய நேரத்துல 4, அப்புறம் அசர் நேரத்துல 4, மகரிப்ல 3, இசால 4 இருக்கு. இத செய்யும் பொழுது இத பினிஷ் பண்றோம்ல, அது பினிஷ் பண்ணும் பொழுது அந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அஸ்ஸலாம் 2 பக்கம் சொல்ல சொல்லிருக்காங்க. அதுதான் விஷயம். உங்களுக்கு வாழ்த்து சொல்றேன். அவ்வளவுதான். நான் முடிச்சிட்டேன் தொழுகைன்றது காட்டுறதுக்காக. அவ்வளவுதான். தேங்க்யூ. என்னுடைய டவுட்ஸும் கிளியர் ஆயிடுச்சு. நல்லா தெளிவாயிட்டீங்கல்ல. சரி, ஓகே. நீங்க இஸ்லாத்து தழுவிற தயாரா இருக்கீங்க? தயாரா இருக்கிறேன். அப்ப இப்ப தழுவிட வேண்டியதுதானே? இவ்வளவு கிளியர் ஆயிட்டீங்க, மறுக்க என்னத்த தாராளமா செய்யலாம். இவ்வளவு விவரமால இந்த அளவுக்கு ரொம்ப டீப்பா உள்ள புகுந்து, அதுவும் இல்லாம பைபிள இவ்வளவு கத்துருக்கீங்க. அத படிச்சுட்டு ஒப்பிட்டு வந்திருக்கீங்க பாத்தீங்களா? பாருங்க, ஏதாவது இந்த ஒரு சஃபா மருவானா என்னடா இது இப்படி ஓடுறது யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க பாருங்க. இதுவே நம்மளுடைய தேடுதல் வேட்கை அதிகப்படுத்திடும். அப்படின்னு முடியும். இவ்வளவு கிளியரால இருக்கீங்க, நல்லா எவ்வளவு டீப்பா உள்ள ஆய்வு பண்ணிருக்கீங்க. இன்னும் நல்லா உறுதியாகுங்க. இப்ப களிமா சொல்லி முஸ்லீம் ஆயிருக்கீங்களா? அப்ப நான் களிமா சொல்லி தர்றேன், அப்படியே நீங்க சொல்லுங்க. இன்னையில இருந்து நீங்க முஸ்லீம் இன்ஷா அல்லாஹ். சரியா? அதாவது இஸ்லாத்தை தழுவுறதா இருந்தா ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் இத நான் ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாட்டா முஸ்லீம் அவரு. அது பெரிய 2 தான் அடிப்படை. அதுக்கு மற்ற விஷயங்கள்லாம் உபரியானதுதான். அது இந்த அடிப்படை என்னன்னா, வணக்கத்திற்குரியவன் இறைவன் ஒருத்தன் தான். அதான் நீங்க யோசனை பண்ணுவீங்கல்ல, அவ்வளவுதான் சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த அடிப்படையை அப்படியே நீங்க நான் அரபுல சொல்லி தரேன், அப்படியே சொல்லுங்க. நீங்க முஸ்லீம். அவ்வளவுதான். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. என்னுடைய பொருள் என்னன்னா, வணக்கத்திற்குரியவன் இறைவன் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் சான்று பகர்கிறேன். முகமது நபி அவர்கள் இறைவனுடைய அடிமையாகவும் இறைவனுடைய தூதராகவும் இருக்கின்றார்கள் என்று நான் சான்று பகர்கிறேன். முடிஞ்சு. நீங்க முஸ்லீம். சரியா? ரொம்ப சந்தோஷம். நீங்க இதெல்லாம் படிச்சு இஸ்லாத்தை போதிக்கக்கூடிய ஒரு பிரச்சாரம் வரணும். அதுதான் எங்களுடைய விருப்பம். சரியா? எத்தனையோ மக்கள் தெரியாம இருக்காங்க. அப்ப இதெல்லாம் நீங்க போய் சொல்லும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு கட்டாயம் வரத்தான் செய்யும். அப்படி வரும் பொழுது நீங்க உறுதியா நில்லுங்க. மறுமைதான் நமக்கு, சொர்க்கம் தான் முக்கியம். சரியா? இந்த உலகத்துல எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் நம்ம அதை எதிர்கொண்டு நிக்கணும். நீங்க உறுதியா நில்லுங்க. உங்களுக்கு உண்டான எல்லா பக்க பலங்களையும் நாங்க ஸ்ட்ராங்கா நிப்போம். சரியா? சரி, ரொம்ப சந்தோஷம்.